சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தாவேக் அரசு வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்திருப்பதை முன்னிட்டு புதிய அரசின் துறைவாரியான சாதனைகளை இன்று நாள் முழுவதும் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக முதன்முறையாக ஆட்சியில் அங்கம் வகித்திருக்கும் விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசின் சமூக நீதித்துறையில் இந்த 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இங்கே படிக்கிற மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிப்பதற்கான ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று அம்பேத்கர் பேரில் கடந்த காலங்களில் இருந்தது. இப்போ நாங்கள் வந்த பிறகு அந்த ஸ்காலர்ஷிப்பில் கடந்த அரசு மொத்தம் 213 பேருக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது. ஒரு 500 பேர் விண்ணப்பம் பண்ணுறாங்க. அதில் 213 பேருக்கு வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கான தொகை 84 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்கிறாங்க. இந்த முறை அதே 500 பேருக்கு எங்கள்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. அந்த விண்ணப்பத்தை நாங்கள் ஆய்வு செய்து நான் வந்த உடனே மாணவர்களுடைய அந்த வாழ்நிலையை புரிந்து சூழ்நிலையை புரிந்து இவர்கள் எத்தனை பேர் எலிஜிபிள் ஆகிறாங்களோ, அதாவது டாக்குமெண்ட்டு கொடுக்குறது, சர்டிஃபிகேட் வைக்கிறது, அந்த யூனிவர்சிட்டி ஒப்புதல் கொடுக்குறது, இதில் எதெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறத நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். நிதி அமைச்சர்கிட்டையும் இதை கோரிக்கை வச்சுருந்தோம். நிதி செயலாளர்கிட்டையும் இதை நாங்கள் ஆய்வு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இந்த முறை பட்ஜெட் ஏற்கனவே ஒதுக்கிட்டோம், இந்த முறை அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்கள் இதை விலைக்கு பேசும் பொழுது அதை அவர் புரிந்து கொண்டு எத்தனை பேர் அனுப்ப முடியுமோ அத்தனை பேர் அனுப்புங்க என்று அவர் வழிகாட்டியிருந்தார். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 362 பேர் எலிஜிபிள் செய்யப்பட்ட அத்தனை பேருமே இந்த 362 பேரும் போகிறார்கள். இந்த மனை பட்டா வாங்குவது தொடர்பான மிக முக்கியமான ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத மாண்புமிகு முதல்வர் அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆகவே நாங்கள் சமூக நீதித்துறைக்கு வந்த பிறகு 3 முக்கியமான முன்னெடுப்பு. ஒன்று சாதி சான்றிதழ் கொடுப்பது, மனைப்பட்டா கொடுப்பது, 3வது இந்த அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் இது கொடுத்துருக்குறோம். ஹாஸ்டல்ஸை நவீனத்துவப்படுத்துவது, லைப்ரரியை உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் கடந்த முறை மாதிரி இருக்காது. இந்த முறை ஹாஸ்டல்ஸில் படிக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக அவங்க அந்த சத்துள்ள உணவை சாப்பிடுவது என்ற அடிப்படையில் மில்லட்ஸை நாங்கள் சேர்க்குறதா இதில் இந்த முறை நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இந்த சமூக நீதித்துறையில் முதல்ல இந்த 4 மிக முக்கியமான முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நிறையா மாற்றங்கள், நிறையா ஹாஸ்டல்ஸு பராமரிப்பு, பள்ளிகள் பராமரிப்பு, மாணவர்களுக்கான ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கான தனித்திறன் பயிற்சி, அடுத்த படிப்புக்கான என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் கவனம் செலுத்தி வருகிறோம். ஆகவே எங்களுடைய சமூக நீதித்துறை சார்பாக நான் அந்த அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எனக்கு என்ன தேவை, நான் ஒரு ஹாஸ்டலில் அல்லது விடுதியில் படித்தவங்கிற அடிப்படையில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது. ஆகவே அந்த நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மிக சிறப்பான ஒரு துறையாக நாங்கள் மாற்றி வருகிறோம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.